Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. ஜியான் பிலிம்ஸ் தயாரிப்பில் அபிஷன் மற்றும் அனஸ்வரா நடிப்பில் வித் லவ் பிப்ரவரி 6 முதல் உங்கள் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ். கடந்த 10 ஆண்டுகளில் டெல்லியில் மட்டும் சுமார் 2.3 லட்சம் பேர் கடத்தப்பட்டிருக்கிறார்கள். 60% வந்து பெண்கள் தான் காணாம. பெண்கள் தான் 60%, ஆண்கள் வந்து 40%. டீனேஜ் சேர்ந்தவங்களே வயசானவங்க, முதிர்ந்தவங்க எங்கேயோ வழி தெரியாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்றது இல்ல, சொல்ல முடியாது. டீனேஜ் சேர்ந்தவங்களே 5081 பேர், அதுல வந்து பெண்கள் வந்து 3980 பேர். இப்போ நமக்கு தலைநகர் டெல்லியில 2026ஆம் ஆண்டு அப்படின்னு பார்க்க போனா கடந்த ஜனவரி 1 முதல் 15 வரைக்கும் 807 பேர் காணாம போயிருக்காங்க. இந்த 15 நாள்ல 807 பேர். அந்த 807 பேர்ல அதுல வந்து பெண்கள் 599 பேர். ஒவ்வொரு நாளும் டெல்லியில் காணாம போறவங்க எண்ணிக்கை வந்து 27. அதுல 9 பேர் கண்டுபிடிக்கப்படுறாங்க, 18 பேர் கண்டுபிடிக்கப்படும். அதாவது 1% தான் கண்டுபிடிக்கிறாங்க. இல்ல கடத்தி இருக்காங்களா, இல்ல அவங்களா போயிட்டாங்களா, இதை வந்து காவல்துறை வந்து கண்டுபிடிக்கணும். செல்போன்ல வந்து மூழ்கி அவங்க வந்து கொரியன் லவ் கேம் அப்படின்னு ஒரு கேமை கண்டுபிடிச்சி அதுக்குள்ளே அவங்க போயிருக்காங்க. இந்த கொரியன் லவ் கேம் அப்படின்னு போகிறதுக்கு முன்னாடி வெப்சைட்டுக்குள்ளே போனால் சைபர் கிரைம்ஸில் ஏகப்பட்ட பணத்தை நிறைய பேர் டெய்லியுமே இழந்துடுறாங்க. கொரியன் லவ் கேமில் என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நமக்குன்னு ஒரு உலகம் இருக்கணும், உனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கணும். இவங்க வந்து நம்ம ஒரு பாக்ஸ்குள்ளே வச்சு அடைச்சி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இப்படி கண்ட்ரோல் இல்லாத ஒரு உலகத்துக்கு போகணும்னா நம்ம இந்த உயிரை வந்து இந்த உடலை விட்டுட்டு வேற இடத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணுறோம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். நம்ம இந்தியாவின் தலைநகரம் டெல்லியில் பார்த்தீங்கன்னா கடந்த 2 வாரத்தில் 800க்கும் மேற்பட்டவங்க காணாமல் போயிருக்காங்க சார். அதில் 500க்கும் மேற்பட்டவங்க பார்த்தீங்கன்னா பெண்கள். இந்த கேஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார். டெல்லி வந்து ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு நகரம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அணிவகுப்பு மரியாதையெல்லாம் நடக்கிற பொழுது இவ்வளோ பெரிய இராணுவ அமைப்பும் இவ்வளோ பெரிய காவல் அமைப்புகளையும் கொண்டிருக்கிற நாடு நமது நாடு அப்படின்னு நம்மலாம் வந்து ஜனவரி 26 கூட நம்ம வந்து பார்த்து மிகவும் பெருமிதம் அடைஞ்சோம். இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி நடக்கும்போது ஒரு சின்ன கலட்டா கூட இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கிற சில விருந்தினர்கள்லாம் அழைச்சிட்டு வந்து கௌரவமான முறையில் நடத்தி காமிச்சோம். இவ்வளோ பெரிய படைபலம் மிக்கது டெல்லி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இந்த டெல்லி போலீஸ் அப்படிங்கிறது வந்து அது வந்து யூனியன் பிரதேசம். டெல்லி போலீஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மத்திய அரசுடைய கண்ட்ரோல் தான் இருக்கும். மத்திய அரசு கண்ட்ரோல் தான் இருக்கும் டெல்லி போலீஸ் இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு மத்திய அரசாக இருக்கட்டும், மாநில அரசாக இருக்கட்டும், இந்திய காவல் அமைப்புகளில் ரொம்ப நீண்ட நெடுங்காலமாக அரசு தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இல்லாமல் அதை ஒரு அட்டானமஸ் பாடியாக வைக்கணுமா இல்லையா அப்படின்னு, அதாவது காவல்துறையை பாதுகாக்கிறதுக்குன்னு ஹோம் மினிஸ்டர் அப்படின்னு ஒன்று இருப்பார். அவர் பல்வேறு துறைகளை பார்க்கிற பொழுது இந்த ஹோமையும் சேர்த்து வச்சுக்கிறது. அப்படி இல்லாமல் காவல்துறையை மட்டும் பார்ப்பதற்கு, பாதுகாப்புத்துறையை மட்டும் பார்க்கறதுக்கு தனியாக வந்து ஒரு மந்திரி அல்லது அவருக்கான ஒரு செட்டப் தேவை அப்படிங்கிறத வந்து இந்த நிகழ்வுகள் நமக்கு சொல்லியிருக்கு. கண்டிப்பாக எப்படி சொல்லியிருக்குது அப்படின்னா, கடந்த 10 ஆண்டுகளில் டெல்லியில் இந்த ஆள்கடத்தல் வழக்குகள்லாம் பதிவு பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது டெல்லியில் பாதுகாப்பான முறையில் இல்லாமல் நிறைய பேர் கடத்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற புள்ளி வரும். கடந்த 10 ஆண்டுகளில் டெல்லியில் மட்டும் சுமார் 2.3 லட்சம் பேர் 2.3 லட்சம் பேர் 10 வருஷத்தில் 2.3 லட்சம் பேர் கடத்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு தகவல் இருக்குது. சென்ற 2025ஆவது ஆண்டு மட்டும் 24,508 பேர் வந்து கடத்தப்படுறாங்க. போன வருஷம் மட்டும் பார்த்திங்கன்னா டெல்லியே வந்து இந்த கடந்த 10 ஆண்டுகளில் ஹையஸ்ட்டாக போனது இப்போ சென்ற ஆண்டு அப்படின்னு. அந்த சென்ற ஆண்டை கடந்து போகலாமா அப்படின்னா இந்த 24,508 பேரில் 60% வந்து பெண்கள் தான் காணாமல். பெண்கள் தான் 60%, ஆண்கள் வந்து 40%. ஆண்களும் பெண்களும் அப்படின்னு இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா 15,420 பேர் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் வந்து 9,087 பேர் வந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. இதில் 9,087 பேர் கண்டுபிடிக்கப்படாத விஷயத்தில் பார்த்திங்கன்னா 5,081 பேர் வந்து டீனேஜ் சேர்ந்தவங்களே வயசானவங்க, முதிர்ந்தவங்க எங்கேயோ வழி தெரியாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது இல்லை, சொல்ல முடியாது. டீனேஜை சேர்ந்தவங்களே 5,081 பேர். அதில் வந்து பெண்கள் வந்து 3,980 பேர். பெண்கள் மட்டும் 3,900 பேர், அப்போ கிட்டத்தட்ட 4,000 பேர் பெண்கள் காணாமல் போயிருக்காங்க போன வருஷம்
அப்படிங்கிறது செய்தி. இப்போ நமக்கு இம்மிடியேட்டாக கிடைச்ச செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைநகர் டெல்லியில் 2026ஆம் ஆண்டு அப்படின்னு பார்க்க போனால் கடந்த ஜனவரி 1 முதல் 15 வரைக்கும் 807 பேர் காணாம போயிருக்காங்க. இந்த 15 15 நாள்ல 807 பேர். அந்த 807 பேரில் அதில் வந்து பெண்கள் 599 பேர், அதில் வந்து சிறுமிகள் வந்து 298 பேர் அப்படிங்கிறாங்க. அதில் மீட்கப்பட்டவர்கள் வந்து 235 பேர் மீட்கப்பட்டிருக்கிறாங்க. கண்டுபிடிக்கப்பட வேண்டியவர்களும் 572 பேர். இது இந்திய தலைநகரில் வந்து மத்தியில் பயங்கரமான ஒரு பயத்தையும் பீதியையும் ஏற்படுத்தியிருக்குது. 27 நாட்களில் வந்து 191 குழந்தைகள், அதாவது ஒவ்வொரு நாளும் டெல்லியில் 27 பேர் காணாம போயிடுறாங்க. ஒவ்வொரு நாளும் டெல்லியில் காணாம போகிறவங்களோட எண்ணிக்கை வந்து 27. அதில் 9 பேர் கண்டுபிடிக்கப்படுறாங்க, 18 பேர் கண்டுபிடிக்கப்படும். அதாவது 1% தான் கண்டுபிடிக்கிறாங்க. காணாம போகிறாங்க, ரைட்டு. அதில் கண்டுபிடிக்கிற சதவீதம் பார்த்திங்கன்னா 3 பேர் காணாம போனால் அதில் ஒருத்தர். அப்போ அதிகப்படியான நபர்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை. சராசரியாக 54 பேர் வந்து மாயமாகும் சம்பவம் நடக்குது. அதாவது சராசரியாக பார்க்குற போது 54 பேர், தினசரி 54 பேர் போகிறாங்க. ஒரு நாளைக்கு சராசரியாக 54 பேர். இந்த மாதங்க இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா 27 பேர் காணாம போயிருக்காங்க. ஒரு நாள் இந்த ஜனவரியிலேருந்து எடுத்த ஃபிகரில் தினசரி சராசரியாக 54 பேர் டெல்லியில் காணாம போகிறாங்க. நம்ம இந்த புள்ளி விவரங்கள் எடுத்ததில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் வந்து 27 பேர் காணாம போயிருக்காங்க. இது எப்படி சார், நம்ம இந்தியாவோட தலைநகரம் டெல்லியில் அவ்வளோ பாதுகாப்பு கம்மியாக இருக்கா? இல்லை 800 பேர் காணாமல் போகிறாங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க, காவல்துறை விசாரிக்க மாட்டாங்களா? இப்போ இதில் வந்து புகார் வந்து மேன் மிஸ்ஸிங் அப்படிங்கிற இதில் கொடுப்பாங்க. அந்த மேன் மிஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, காவல்துறை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மனிதன் காணவில்லை அப்படின்னு ஒரு வழக்கு. அந்த வழக்கு பதிவு பண்ண உடனே அவருடைய புகைப்படம் கேட்பாங்க, கைரேகை புகைப்படம், அவர் கடைசியாக வந்து ஸ்கூலுக்கு போனாரா, ஆஃபீஸுக்கு போனாரா, கடைசியாக எந்த லொக்கேஷனுக்கு போனார், என்ன செல்ஃபோனை பயன்படுத்திட்டார், அவருடைய அங்கமச்ச அடையாளங்கள் என்ன, அவருடைய ஐடி நம்பரு, ஆதார் நம்பரு, பாஸ்போர்ட் நம்பரு, இத்தனை நம்பர்களையும் வாங்கி இதுக்கு வந்து ஒரு தாஸ் ஃபார்ம்னு ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்குது. அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணி இதை வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ணுறாங்க. நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோன்னு இருக்குது. அது வந்து டெல்லியில் தான் இருக்குது. டெல்லியில் நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோவில் வந்து நம்ம கொடுத்துட்டோம்னா, அதை கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணோம்னா, இந்தியாவில் அவங்க எங்கே போயிருந்தாலும், இந்தியா நாட்டில் இப்போ சென்னையில் வந்து நம்மக்கிட்ட வந்து ஸ்டேட் லெவல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ இருக்குது. என்னங்க, நம்ம ஸ்டேட் லெவல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ, இங்கே வந்து எஸ்சிஆர்பி இருக்குது, அங்கே வந்து என்சிஆர்பி, எஸ்சிஆர்பி நேஷனல் லெவலில். ஸ்டேட் லெவலில் வந்து எஸ்சிஆர்பி, ஸ்டேட் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ, எஸ்சிஆர்பின்னு இருக்குது. இவங்க வந்து இந்த ஊரில் காணா போனவங்க அல்லது வந்து அனாதையாக நிற்கிறாங்க, பஸ் ஸ்டாண்டில் வந்து சினிமா நடிக்கிற ஆசையில் வந்துட்டாங்க, கடலில் குதித்து தற்கொலை பண்ணுறதுன்னு வந்துட்டாங்க, வயதான தாய் தந்தை வந்து தெரியாமல் வந்துட்டாங்க, கோடம்பாக்கத்தில் நின்னாங்க, கடற்கரையில் நின்னாங்க, கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிறவங்களையும் இதே மாதிரி ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி அவங்களையும் ஃபீட் பண்ணுவாங்க. அதையும் டேலி பண்ணி யார் எந்த ஊரில் காணா போனவங்க எங்கே கிடைச்சாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் காவல்துறையில் இருக்கிற வழக்கம். இந்த மிஷினரியை வந்து நம்ம வந்து இப்போ வந்து 10 மடங்கு அதிகப்படுத்த வேண்டியிருக்கு. இது வந்து இந்த மிஷினரி வந்து இது வரைக்கும் பெரிதுபடுத்தப்படாமல் இருந்துச்சு. இதில் வந்து சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னு வந்து 25 கோடி ரூபாயில் ஒன்று இருக்குது. அதை வந்து தமிழ்நாட்டு காவல்துறையில் இது வரைக்கும் வாங்கவே இல்லை. இந்தியா லெவலில் இந்த மாதிரியான சூப்பர் கம்ப்யூட்டரை வந்து கண்டுபிடிச்சி கைரேகை ஓட்டு வச்சாவே எந்த ஊரில் அவர் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் அவர் கைரேகை வச்சோன்னா இது இந்த ஊரில் இருக்கிறான். அந்த எக்யூப்மெண்ட் டெல்லியில் இருக்கா? அந்த எக்யூப்மெண்ட்டு வந்து எஸ்சிஆர்பி டெல்லியில் இருக்குது. அது முறையாக பயன்படுத்தப்படுகிறதா, எந்த அளவுக்கு பயன்படுத்தப்படுகிறது, இதற்கான வந்து பிரயோகமாக ஃபில் பண்ண வேண்டிய அந்த கம்ப்யூட்டர் கோடிங் சீட்டு வந்து ப்ராப்பராக ஃபில்லப் பண்ணி அவங்களெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்களா அப்படிங்கிற மிஷினரியை 10 மடங்கு பெருசாக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய அவசியத்தை வந்து இந்த நாட்டுக்கு இது உணர்த்தி இருக்குது அப்படின்னு மட்டும் நம்ம வந்து இப்போதைக்கு பதிவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போது வெல் டெவலப்டு சிட்டி சார் டெல்லிலாம் பார்த்தீங்கன்னா, அங்கேயே இந்த மாதிரி சிசிடிவி இருக்கும், எல்லா டெக்னாலஜியுமே இருந்துமே ஒரு 800 பேர் 2 வாரத்தில் காணாமல் போயிருக்காங்க. இந்த டிஜிட்டலைசேஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் இதெல்லாம் வந்ததுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா, பொருளாதார இதில் இந்த கம்ப்யூட்டர் உலகத்தில் தான் அடைய வேண்டிய இலக்கு வந்து எவ்வளவு, தான் அடைய வேண்டிய வீடு, வாகனம், வசதி, செல்ஃபோனு, என்னங்க அடுக்குமாடி குடியிருப்புகளில் வீடு வாங்குறது,
அது திருமணத்துக்கான செலவு, அந்த அண்ணன் தம்பி செலவு, இப்படியெல்லாம் வந்து செலவுகள் வந்து ஆடம்பரமும் அதிகமாக. இப்போ ஒரு கல்யாணமே பார்த்தீங்கன்னா, ஒரு 1,00,000 பேரை கூப்பிடுறேன் அல்லது 10,000 பேருக்கு நோட்டீஸ் வைக்கிறேன் அப்படிங்கிற போதெல்லாம் அதை ஈக்குவலைஸ் பண்ண முடியாததுக்காக கடுமையாக ஓடுவதும், அது ஓடும்போது தன்னுடைய குடும்பத்தை விட்டு வெகு தூரம் வந்து பயணம் பண்ணுற போது அவங்க வந்து டிட்டாச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு அப்படி டிப்ரெஷன்ல அவங்க வீட்டை விட்டு வீடு விட்டு போயிடுறாங்க. இந்த குடும்பம் எதிர்பார்க்கிற சூழ்நிலையை வந்து நம்மளால் ஃபுல்ஃபில் பண்ண முடியல அப்படிங்கும்போது சில பேர் வந்து டிட்டாச் ஆகுறாங்க அப்படிங்கிறதும் இதெல்லாம் வந்து பெரிய காரணமாக தெரியல. இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்சன்டேஜ் வந்து உதைக்குது நமக்கு. ஏன்டா இவ்வளோ பெரிய பர்சன்டேஜாக வந்து அதில் போகும் அப்படின்னு பார்த்தா, இதில் நம்ம சமூகத்தை மீறிய ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போனீங்கன்னா, மும்பை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்பையில் வந்து கிராண்ட் ரோடுன்னு ஒன்று இருக்குது. அப்போ வந்து டெல்லியில் வந்து ஜிபி ரோடு, கல்கத்தாவில் வந்து சோனா காஞ்சின்னு ஒரு இடம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தட் இஸ் ப்ராஸ்டியூஷன் வந்து அனுமதிக்கப்பட்ட ப்ராஸ்டியூஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பல்வேறு கல்கத்தாவிலாம் பல்வேறு ஊர்களில் அந்தந்த ஒரு பேட்டை ஒரு ஏரியான்னு இருக்குது. அந்த ஏரியாவில் வந்து சில இடங்களில் வந்து அஃபீஷியலாக, சில இடத்துல அன்அஃபீஷியலாக அல்லது குடிசை தொழில் மாதிரி சில தொழில்கள் பண்ணுறதும், இந்த இப்போ பார்த்திங்கன்னா ஸ்பா கல்ச்சர் அதிகமாக இருக்கும்போது ஸ்பாவுக்கு வந்து பெண்கள், இளம் பெண்கள் தேவை அதிகமாக இருக்கிறது. அப்படிங்கும்போது அவங்கள வந்து பணத்தாசை காட்டி அந்த மாதிரியான வேலைகளுக்கு அவர்கள் வந்து வெகு தூரத்துக்கு அழைத்து சென்று போய் அவங்கள அங்கே வச்சிடுறாங்களோ அப்படிங்கிறதெல்லாம் வந்து கண்காணிக்க வேண்டியிருக்குது. இளம் பெண்களை வந்து எந்தெந்த இடத்துக்கு, இதில் வந்து மும்பையில் வந்து கிராண்ட் ரோடில் மட்டும் 1,00,000 பேர் இருக்காங்க. அப்போ வந்து டெல்லியில் வந்து ஜிபி ரோடில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 18 வயதுலேருந்து 40 வயது இருக்கிற எல்லா, நீங்கள் இப்போ சில விளம்பரங்களை பார்த்தீங்கன்னா கேரளா, ஆந்திரா, ஒரிசா, தாய்லாந்து அனைத்தும் கிடைக்கும்லாம் வந்து இப்போ விளம்பரத்தில் போடுறானுங்க. இவங்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் ஃபேமிலி இருக்கும்ல. நம்ம வந்து நீங்கள் ஒரு விளம்பரம் போடுறான், சார் இவ்விடம் வந்து நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னா, இவங்களுக்கெல்லாம் ஒரு ஃபேமிலி இருக்குது. இவங்களாம் எங்கேருந்து வந்தாங்க, யாருடைய கண்ட்ரோல் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டடி பண்ண வேண்டிய அவசியம் வந்து மத்திய மற்றும் மாநில அரசு ரெண்டுக்குமே வந்து இருக்குது. அப்போ ஒரு ஸ்டேட்லேயும் எவ்வளோ பேர் இருப்பாங்க சார்? ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து ஸ்டேட்டு ஃபிகர் இனிமே தான் நாளையிலேருந்து வர ஆரம்பிச்சிடும் நான் நினைக்கிறேன். இன்றைய தினம் வந்து இந்தியா முழுவதும் பேசு பொருளாக இருக்கிற இது பார்த்திங்கன்னா இதுதான். இது வந்து கடந்த ஜனவரி முதல் 15 வரைக்கும் வந்து 807 பேர் காணாம போயிருக்காங்க. அதில் வந்து பெண்கள் சிறுமிகள் மட்டும் 599 பேர். இதில் வந்து 298 பேர் தான் ஆண்கள். 807 பேரில் 298 599 பேர் பெண்களும் சிறுமிகளும். அப்படின்னா பெண்கள் வந்து இந்த நாட்டின் கண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்ணிய அமைப்பெல்லாம் நம்ம வந்து போட்டிக்கொண்டு பெண்ணிய அமைப்புகள் அத்தனை பேருமே வந்து அரசை வந்து அணுகி தார்மீக முறையில் எதுக்கு எடுத்தாலும் போராட்டம், ஆகா பெண்கள் அப்படிலாம் இல்லை. பெண்கள் வந்து இப்படியெல்லாம் இந்த புள்ளி விவரங்கள் வந்து நாட்டை வந்து கதிகலங்க வைத்திருக்கிறது. நம்ம நாட்டுக்கு பெருமையே வந்து நம்ம வந்து ஆயிரம் ஆண்டுகளாய் ராமாயண காலத்திலேருந்து இதிகாச காலத்திலேருந்து ஒரு ஃபேமிலி சிஸ்டம் அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன மாதிரியான பாதுகாப்பில் கொண்டுட்டு வந்தோமோ அதுதான் இந்திய நாட்டுக்கே பெருமை. இப்போ கூட வந்து பொங்கல் விழா அன்னைக்கு தமிழக முதல்வர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது ஒரு நாட்டினுடைய பண்பாடும் கலாச்சாரம், பண்பாடு என்பது வந்து பண்பட்டு இருப்பது எப்படின்னா ஒரு வீட்டில் ஒரு அம்மா அப்பா, ஒரு மாமனார் மாமியார், ஒரு அண்ணன் தம்பி, அவங்களுக்கு திருமண முறையில் சம்பந்தம் செய்து கொண்டது சம்பந்திகள், இவர்களும் அவர்களும் கூடி வாழ்வது, அவங்களோட சேர்ந்து ஒரு விழா நடத்துறது, வருஷத்துக்கு ஒரு நடத்து, குடும்பத்தில் வந்து திருமண நிகழ்வு, வயதுக்கு வந்து போது நிலவு, அப்போது இறந்து போனதுக்கப்புறம் எத்தனை பேர் போய் சடங்கு பண்ணி அந்த குடும்பத்தை அடக்கம் பண்ணுறது, பிறந்தது முதல் இறக்குற வரைக்கும் வந்து நம்ம ஒவ்வொரு சிஸ்டத்தை வந்து என்ன மாதிரி சிஸ்டம் வந்து சமூகத்தில் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஏற்றுக்கொள்ளப்பட்ட சிஸ்டத்திலே சிறப்பான சிஸ்டம் எதுவோ அதை தான் நம்ம வந்து அடாப்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு பேர் தான் இந்திய கலாச்சாரம். இல்லை சார், நீங்கள் சொன்னீங்க இல்லையா சார், இப்போ ஒரு கவுண்ட் சொன்னீங்க, போன வருஷம் 24,000 பேர் காணாமல் போயிருக்காங்க. அதில் 9,000 பேர் வந்து கண்டுபிடிக்கல. நம்ம அது வந்து அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையா, இல்லை கடத்தி இருக்காங்களா, இல்லை அவங்களா போயிட்டாங்களா, இதை வந்து காவல்துறை வந்து கண்டுபிடிக்கணும் இல்லையா சார்? இப்போ போன வருஷம் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 24,508 பேர், அதில் 60% பெண்கள், 15,426 பேர் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. 9,084 பேர் கண்டுபிடிக்கப்படவில்லை. எங்கே போனாங்க? 9,000 பேர், ஒருத்தர் 2 பேர் இல்லை.
இங்கே உயிரோடு இருந்தவனை போர் இல்லை, பிரச்சனை இல்லை, வந்து இருந்தவனை காணவில்லை. போன வருஷம் மட்டும் 9087 பேர் காணவில்லை அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா டீனேஜ்காரங்க 5000 பேர், அதில் வந்து பெண்கள் வந்து 3900 பேர், 4000 பெண்கள் காணாம போயிருக்காங்க அப்படிங்கிறது கடத்த வாய்ப்பு இருக்குமா சார்? ஏன்னா சிசிடிவி இப்போ மும்பையில் கிராண்ட் ரோடில் இருக்கிற 1 லட்சம் பெண்கள் யாரு, எந்தெந்த ஊர்ல இருந்து அவங்க போனாங்க, அது வந்து 1 லட்சமா அல்லது பல லட்சமா மாறிடுச்சா? அப்போ வந்து டெல்லியில் இருக்கிற ஜிபி ரோடில் 1 லட்சம் பேர் தான் இருக்காங்களா? அங்கே போய் கணக்கெடுக்க வேண்டியிருக்குது. இதுக்கப்புறம் அந்த ப்ராஸ்டியூஷன் கண்டிப்பாக ப்ராஸ்டியூஷன் ஹவுஸில் இது வந்து அஃபிஷியல் ப்ராஸ்டியூஷன். நம்ம இதை லாபந்தோறும் நோக்கத்தோடு நடத்தி இதை வந்து பெரும் முதலீடு செஞ்சு பெரும் தொழிலாக மாற்றி விட்டார்களா? இவர்கள் இத்தனை பேருமே வந்து இந்த சோனா கஞ்சி போன்ற இடங்களுக்கு தான் கடத்தப்படுகிறார்களா? இது போன்ற வந்து அன்அஃபிஷியலாக வந்து பல்வேறு சென்டர்கள் ஏற்பாடு செய்து விட்டார்களா? நீங்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெங்களூரை சேர்ந்தவன் வந்து நம்ம வந்து கோடம்பாக்கத்தில் பிடிக்கும்போது அவருடைய அட்ரஸ் டைரியில் மட்டும் கிட்டத்தட்ட 6000 பேர் இருந்தாங்க. 6000 பெண்கள் வந்து அவங்ககிட்ட வந்து ஃபோன் நம்பர் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து பல்வேறு இடங்களில் அந்த ஃபோன் நம்பரெல்லாம் வந்து நாங்கள் வெரிஃபை பண்ணி பார்க்கும்போது நம்ம கற்பனை செய்து பார்க்க முடியாத குடும்ப பெண்களுடைய ஃபோன் நம்பர்லாம் அவனுடைய டைரியில் இருந்துச்சு. அவனை குண்ட சட்டத்தில் அடைச்சி அவனை வந்து இங்கேருந்து பெங்களூருக்கே அவனை திருப்பி அனுப்பி அவனுக்கு கன்விக்ஷன் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் அது வந்து சத்தம் குறைந்தது. ஆனாலும் இப்போ வந்து கொரியன் லவ் கேம்னு ஒரு புதுசாக ஒரு கேம் சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ வேல் கேம் அப்படின்னு ஒரு கேம் வந்தது. அதில் நிறைய பேர் இறந்து போனாங்கன்ற மாதிரி நியூஸ்லாம் கேள்விப்பட்டோம். இந்த கொரியன் லவ் கேம் இது என்னது, எதனால் 3 குழந்தைங்க இறந்து போயிருக்காங்கன்றதை பற்றி சொல்லுங்கள். நேற்றைய முன்தினம் வந்து டெல்லி பக்கத்தில் இருக்கிற காசியாபாத் அப்படிங்கிற ஊரில் மாடியில் தனிமையில் அப்பப்போ செல்ஃபோனுக்குள்ளேயே உட்காந்து மூழ்கி கொண்டிருக்கிற பெண் சகோதரிகள் 3 பேர், ஒரே வீட்டை சேர்ந்தவங்க. அதுதான் பெரிய பரிதாபம். 3 பெண்களை, டீனேஜ் பெண்களை பெற்று வளர்க்குறதுக்கு தாய் தந்தையர்கள் எப்போ பார்த்தாலும் அவங்க வந்து வேலைக்கு போய் ஸ்கூலுக்கு பணம் கட்டி கல்லூரிக்கு பணம் கட்டி அவங்களெல்லாம் படிக்க வச்சுட்டு இருந்தா இவங்க வந்து சோசியல் மீடியாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடியோவில் உள்ளே நுழைஞ்சிட்டு செல்ஃபோனில் வந்து மூழ்கி அவங்க வந்து கொரியன் லவ் கேம் அப்படின்னு ஒரு கேமை கண்டுபிடிச்சி அதுக்குள்ளே அவங்க போயிருக்காங்க. இந்த கொரியன் லவ் கேம் அப்படிங்கிற போகிறதுக்கு முன்னாடி வெப்சைட்டுக்குள்ளே போனால் இப்போ வந்து சைபர் கிரைம்ஸில் ஏகப்பட்ட பணத்தை நிறைய பேர் டெய்லியுமே இழந்துடுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் ஜிஎம்மாக இருந்தவர், அப்புறம் இன்னொரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா பேங்க் மேனேஜராக இருந்தவர், திடீர்னு என்ன செஞ்சாங்கன்னா முந்தா நாள் எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணார். சொன்னார், சார் உங்கள் ஏடிஎம் நம்பர் வந்து ஏடிஎம்மில் வந்து நம்பர் வந்து நீங்கள் சீக்ரெட் நம்பர் இல்லை சார், அந்த நம்பரில் வந்து இங்கே ஃபால்ஸாக கிளைம் ஆகிருக்குது, அதனால் உங்கள் நம்பரை நாங்கள் மாற்றி கொடுக்கலான்னு நினைக்கிறேன். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லேருந்து தான் பேசுகிறோம், உங்கள் அக்கௌண்ட் நம்பரையும் அந்த நம்பரையும் சொல்லுங்கள், இப்போ நாங்கள் வேறு ஒரு நம்பரை சொல்கிறோம், அதை வந்து நீங்கள் வந்து பதிவு பண்ணி வச்சுக்கங்கன்னு சொல்கிறார். இவர் பாட்டுக்கு எடுத்துகிட்டு அக்கௌண்ட் நம்பரு, இவருடைய சீக்ரெட் நம்பரு, இவருடைய வந்து அவன் அங்கே உட்காந்து வந்து புதிய கார்டே ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி அவருடைய அக்கௌண்ட்டில் போட்டு 37,000 எடுத்ததுக்கப்புறம் நமக்கு ஃபோன் பண்ணுறாரு. இப்படி ஒருத்தன் கேட்குற, நான் சொன்னேன் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லேருந்து இது வரைக்கும் கூப்பிட்டு உங்கள் அக்கௌண்ட் நம்பர் எங்கன்னா அவன் தான் உங்கள் ராமசாமி வாங்க உங்கள் அக்கௌண்ட்டில் இப்படி இவ்வளோ பணம் அப்படி சொல்லுவானா இல்லையா? நீங்கள் எப்படிங்க வந்து இந்தியன் பேங்க்னு வெரிஃபை பண்ணாமல் ஏங்க கொடுத்தீங்க? இப்படி வந்து ஒரு பக்கம் வந்து பொருள் இழப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிற சமயத்தில் இதில் எத்தனை முறை வந்து விழிப்புணர்வு கருத்துக்களை நம்ம பதிவு செஞ்சுருந்தாலும் வெளிப்படையாத படித்த பலர் வந்து பல லட்சம் ரூபாயை இழந்து கொண்டிருக்கிற நேரத்தில் தன் உயிரவே மாய்த்து கொள்கிற நிகழ்வு தான் வந்து இந்த காசியாபாத்தில் நடந்த நிகழ்வு. இதில் இந்த கொரியன் லவ் கேமில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ப்ளூ வேல் அப்படின்னு ஒரு கேம் இருந்துச்சு, மோமோ அப்படின்னு ஒரு கேம் இருந்துச்சு. இந்த கேம்லாம் என்ன செய்யும் அப்படின்னா அவனை வந்து ஒரு குறிப்பாக ஒரு கருத்தியல்ல அவனை முழுக வச்சு நீயும் நானும் நண்பர்கள் உலகத்தில் சொர்க்கத்துக்கு போகணும் அல்லது கடவுளை போய் அடையணும் அல்லது மறுபிறப்பு இருக்குது அப்படின்னா நீ வந்து நான் சொல்கிறதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு ஒரு சேலஞ்ச் மாதிரி, அல்லது நீ வந்து இது மேலே இருந்து இப்படி குதிச்சா ஒன்றும் ஆகாது, அல்லது இது மேலே இருந்து இப்படி பண்ணலாம், இப்படி தற்கொலை பண்ணணும்னா நான் இப்போ குதிக்க போகிறேன் நீயும் குதி பார்க்கலான்னா இவன் போய் மாடியில் ஏறி குதிச்சிட்றான், செல்லை பார்த்துட்டே போய் குதிச்சிடறான். அப்படி வந்து பல்வேறு நடந்தது தான் வந்து நம்ம ப்ளூ வேல் கேமவே அந்த வந்து நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணிட்டோம். அப்புறம் மோமோஸும் அதே மாதிரி பண்ணுதுங்கிறதுக்காக அதையும் ப்ரிவென்ட் பண்ணோம். கொரியன் லவ் கேமில் என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்குன்னு ஒரு உலகம் இருக்கணும், உனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கணும். மனிதனாய் பிறந்த நீ வந்து
ஒரு தனித்துவமாய் வாழ பிறந்தவங்க. நீங்கள் எப்படி ஒரு அம்மா ஒரு அப்பா அவங்களுக்கு கீழே அப்புறம் இந்த பள்ளிக்கூடம் இந்த வாத்தியார் இவங்களெல்லாம் உங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து சுதந்திரமாய் வாழக்கூடிய தகுதி பெற்றவங்க. இந்த நம்ம வந்து இந்த பிறப்புக்கு மேலே வேற ஒன்று இருக்குது, வேற ஒரு உலகம் இருக்குது. அந்த உலகத்தில் நம்மலாம் வந்து ஃப்ரீடமாக இருக்கக்கூடியவங்க. இவங்க வந்து நம்ம ஒரு பாக்ஸ்குள்ளே வச்சு அடைச்சி நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இப்படி கண்ட்ரோல் இல்லாத ஒரு உலகத்துக்கு போகணுன்னா நம்ம இந்த உயிரை வந்து இந்த உடலை விட்டுட்டு வேறு இடத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. இது எவ்வளோ பெரிய ஆபத்தானதாக பாருங்கள். ஏன்னா இந்த உடலை விட்டுவிட்டு நம்ம இப்படி போனோம்னா வேற ஒரு உலகம் இருக்குது, அந்த உலகம் போனால் நம்ம ஃப்ரீயாக இருக்க முடியும் அப்படிங்கிறதையும் வந்து முட்டாள்தனமாக நம்புவாங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய ஆபத்தானது பாருங்கள். இந்த கொரியன் கல்ச்சரை ஃபாலோ பண்ணுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்களே. இல்லை, இந்த கொரியன் கல்ச்சரில் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இதில் வந்து தனி நமக்கு அதாவது மனித வாழ்க்கைக்கு மேலேயும் கீழேயும் வந்து வேறு வேறு உலகங்கள் இருக்குது. அதுலேருந்து கன்வர்ஷனில் வந்தவங்க தான் நம்ம வந்து இதை மாற்றிட்டு அந்த பக்கம் போக முடியும், அதை மாற்றிட்டு இந்த பக்கம் வர முடியும். போனதில் அப்படி தான் இருந்தது, இந்த வரைக்கும் இப்படி போனோம். நம்ம வந்து இதை தாண்டி அதை நம்ம வந்து எதோ ஒரு பர்டிகுலராக அதை நம்ம ஏதோ விரும்பி லவ் பண்ணுறோமோ அல்லது ஒரு தனி மனிதன் ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து நீ அழகாக இருக்கிற, நீ நீ பியூட்டிஃபுல்லாக இருக்க, டெய்லி என்கிட்ட பேசணும், காலையில் என்ன ட்ரெஸ் போட்டீங்க, என்ன சாப்பிட்டீங்க, எது சேரும் எது சேராது, இது எல்லாத்தையும் எனக்கு அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது இவங்க வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிற பொழுது நீ காலையில் பண்ணது தான் மிகப்பெரிய தப்பு, அதை விட வந்து இப்படி பண்ணினதுக்காக நீ வந்து பனிஷ்மெண்ட் எடுத்துக்கோ, அப்போ நீ தோப்பு கண்ணம் போடு, நீ தனிமையில் இது, என் கூட பேசு, நீ அசிங்கமாக போயிட்ட, பாருங்க உன் உடம்பே போயிடுச்சு, புனிதமே போயிடுச்சு அப்படின்லாம் சொல்லி அவனை வந்து அப்படின்னா நீ என்ன செய்யணும், மாடியில் குதி நீ அப்படியே வேறு எதுக்கு மாற்றிக்கலாம். அந்த வாழ்க்கைக்கு நமக்கு இருக்கிற தனி உலகத்துக்கு போகணும் அப்படின்னா இந்த உடலில் சாதாரணமாக திறந்துட்டா அந்த உலகத்துக்கு போயிடலாம்ல. சரி, 7 உலகங்கள் இருக்குது, அது 14 உலகங்கள் இருக்குது. அங்கே போனால் பறந்துகிட்டே இருக்கலாம், அங்கே போனால் கவலையே இல்லாமல் இருக்கலாம். அவங்க இதில் கொரியன் கிராமில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து கற்பனை உலகத்துக்கு நம்மளால் வந்து எப்படி போக முடியும்னா இந்த உயிரை துறந்தால்தான் அந்த உலகத்துக்கு போக முடியும் அப்படின்னு நாங்கள் வந்து இதை வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு 8லேருந்து 10 பக்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவங்க வந்து என்ன செஞ்சுருக்காங்க, வேறு உலகத்துக்கு போகிறதுக்கான ட்ராவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதை வந்து என்ன செய்யணும், ஒரு மிகப்பெரிய ஸ்டடி, அதாவது இப்போ உளவியல் ஆய்வாளர்களை வச்சு என்ன மாதிரியான மனநிலைக்கு அவங்க உள்ளானார்கள் அப்படின்னு இந்த நோட்டை வந்து இப்போ போலீஸ் சீஸ் பண்ணி அவங்க அப்பா கொண்டு போய் கொடுத்து அதை வந்து அங்கே இருக்கிற போலீஸ் வந்து அதை ஸ்டடி பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ இந்திய குழந்தைகள் மத்தியில் எத்தனை பேருக்கு இந்த போகிற மனப்பான்மை, இதை வந்து புள்ளி விவரங்களை எடுக்க முடியாது. ஏன்னா இந்த டார்க் வெப்சைட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணுறது வேர்ல்டு வைடு. நீங்கள் வந்து அதுதான் வந்து அடிக்கடி பிரதமர் பார்த்திங்கன்னா உலகத்துமே வந்து ஒரு கொடைக்குள்ளே வந்து டிஜிட்டல் வேர்ல்டில் வந்துருச்சு, இதெல்லாம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு அல்லது ஐக்கிய நாடுகள் சபை மாதிரி இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய அமைப்பு, ஒரே அமைப்பு வேணும். எதெல்லாம் வேண்டும் எது வேண்டாம் அப்படின்னு நீக்கப்படுவதற்கும் சேர்க்கப்படுவதற்குமான அமைப்பு ஒன்றை உருவாக்கணும் அப்படிங்கிற திட்டம் இருக்குது ஒழியா அது செயல்பாட்டுக்கு வரல. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. ஜியான் பிலிம்ஸ் தயாரிப்பில் அபிஷன் மற்றும் அனஸ்வரா நடிப்பில் வித் லவ் பிப்ரவரி 6 முதல் உங்கள் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ்.